சாய்பாபா கோவில், லக்ஷ்மி சாய்பாபா கோயில் முகப்பேரு. இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியோட கடைசி நாளுங்கிறதுனால இங்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் வாராகி அம்மன். அவங்கள பார்க்கணுன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இன்னைக்கு தசமி திதியோட ஆஷாட நவராத்திரி முடியுது. இந்த கோவிலில் குபேரர், ஆஞ்சநேயர், வாராகி அம்மன் எல்லாமே இருக்காங்க. ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய கோயில். இது வந்து பூந்தமல்லி ஹை ரோட்லேருந்து கொஞ்சம் கிட்ட தான். அங்கேருந்து நீங்கள் போயிடலாம் ஈஸியாக. ரொம்ப நல்லாயிருக்கும். கோயில் போய் பாருங்கள். பாருங்கள் வாராகி அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. சந்தன காப்பு அலங்காரத்தோடு சூப்பராக இருந்தாங்க. ரொம்ப நிறைவாக இருந்தது. 9 நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் போக முடிஞ்சது. சரி கிட்டத்தில் இருக்க கோயிலையாவது போய் வாராகியை பார்க்கணுன்னு தான் டக்குன்னு இந்த கோயில் ஞாபகம் வந்தது. போய் பார்த்துட்டு வந்துட்டேன். சூப்பராக இருக்காங்க வாராகி அம்மன். பாருங்கள், அந்த விளக்கும் வாராகி விளக்கு தான் ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள், மூலவர், உற்சவர், வாராகி அம்மன் எல்லாமே அழகாக இருந்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோயிலில் வாராகி, குபேரர், மகாமேரு, அப்புறம் ஆஞ்சநேயர் எல்லாருமே இருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். போய் பார்த்தாங்க. ஒரு நிறைவாக இருக்கும். எல்லாரையும் பார்த்த நிறைவு. விநாயகருக்கு வெளியில் அந்த பக்கம் சாஸ்தா, இந்த பாருங்க அவர் சாஸ்தா, இவர் முருகர், ஒரு ஐயப்பன் அந்த பக்கம் இருக்க, ஒரு ஐயப்பன், இவர் முருகர் இந்த பக்கம். நல்லாயிருக்கும். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இவர் ஆஞ்சநேயர், நவகிரகமும் இருக்குது. மகாமேரு பாருங்கள் இந்த பக்கம். வாய்ப்பு கிடைக்கிறவங்க போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோவில் அமைதியாக இருக்கும். வியாழக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் கூட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் போகும்போது கொஞ்சம் 5:30 மணி 6 மணிக்கெலாம் போயிடும். அப்போ அவ்வளோ கூட்டம் இருக்காது. அதுக்கப்புறம் நிறைய கூட்டம் வந்துடும். மற்ற நாட்கள் இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமை போனால் ரொம்ப அமைதியாக காலியாக தான் இருந்தது. எல்லா நாளும் பிரசாதமும் உண்டு. வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு டீட்டெயில் வீடியோ யூடியூப்லேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.